வர வர ரொம்ப எங்காயினே போறீங்க ப்ரோ. மீசை ஷேவ் பண்ணுதுங்களாங்க. அது ஒரு சம்பவங்க. ஆக்சுவலா அவர்கிட்ட போயிட்டு வந்து ஒரு ஷேட் வந்து சொன்னேன். அவர் வந்து புதுசா வலிச்சு விட்டாரு. ஆனா அது ஒரு ஆங்கிள் நல்லா தான் இருந்தது. எஸ். அருண் கொஞ்சம் கலாய்ங்க ப்ளீஸ். என்னெல்லாம் யாரும் கலாய்க்க மாட்டாங்க. இல்ல என்ன எப்ப பார்த்தாலும் என்னைய மட்டும் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. எஸ் கைஸ், எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் பீப்புள் ஆர் ஜாயினிங். கண்டிப்பா ஆல் ஆர் ஜாயினிங். இன்னும் 1 minute வெயிட் பண்ணலாம் ப்ரோ. எல்லாம் ரெக்வெஸ்ட்ல வெயிட் பண்ணோம். ஏதாவது பண்ண விஷால் ப்ரோ 2 டாஸ்க் கேன்சல். விஷால் ப்ரோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் காலேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2018லயே வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆமா போட்டியே எங்க 2 பேருக்கு தான். இங்க 2 பேருக்கு தான் போட்டியே. அருண் குமாரா இல்ல நிர்மல் குமாரா? சசி ப்ரோ பாருங்க. இல்ல சசிகுமாரா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில திங்ஸ், யார் மியூட் யாரா பண்ணலான்னா மியூட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஆன் பண்ணாதீங்க. ஸோ ஏதாச்சும் லாஸ்ட்டில் நீங்கள் டவுட்ஸ் எதாவது கேட்கலாம். டவுட்ஸ் கொஷின்ஸ் லைக் நம்ம வாணிசிஸ் கிட்ட கொஷின்ஸ், உங்களோட கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எப்படி அச்சீவ் பண்ண முடியும், நாம் எப்படி பண்ணலாம், அந்த மாதிரியான ஆங்கிளில் நீங்கள் கொஷின்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் வெல்கம் வாணிசிஸ் ஃபார் திஸ் லைவ் கேஸ் ஸ்டடி. சிஸ், நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய திங்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்ஸ்பைரிங்காக இருக்காது ப்ரோ ஆனால் சொன்னீங்க. ஆனால் கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதை இன்ஸ்பயராக ஆகுவாங்க. அவங்களும் சீக்கிரமாக 1 lakh per month அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு அப்டேட்டு, நெக்ஸ்ட்டு 2 லைவ் கேஸ் ஸ்டடி காத்திருக்கு அடுத்த வாரமே. ஓகேங்களா? அடுத்த வாரமே 2 லைவ் கேஸ் ஸ்டடி இருக்குது. ஸோ இது மூலிமா நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, எங்களை ஒழிச்சிருவோம் இல்லை அசிங்கப்படுத்துருவோம் அந்த மாதிரி யாரா இருக்கிற பீப்புளுக்கு, ஓகேங்களா, திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஓகேங்களா? வி ஆர் கம்மிங் 2026ல நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பண்ண போறோம். நிறைய பேரை 1 lakh per month அச்சீவ் பண்ண வைக்க போறோம். த்ரூ அவர் 100 days சேலஞ்ச், த்ரூ அவர் இன்டர்நேஷனல் சேலஞ்ச், த்ரூ அவர் 50 days சேலஞ்ச், த்ரூ அவர் எனிதிங் கைஸ், த்ரூ அவர் நாலேஜ் அண்ட் த்ரூ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் நிறைய பேரை நாங்கள் மாற்ற போறோம். நிறைய பேரை அச்சீவ் பண்ண வைக்க போறோம். அதுக்கான ஸ்டார்டிங் தான் இந்த ஃபர்ஸ்ட் லைவ் கேஸ் ஸ்டடி வித் த வாணிசிஸ். ஓகேங்களா? 2026ல ஃபர்ஸ்ட் லைவ் கேஸ் ஸ்டடி. மேபி அது லக்கா கூட இருக்கலாம். எனக்கு வாணிசிஸ் மேபி லக்கா இருக்கும் போல. ஏன்னா நெக்ஸ்ட் லைவ் கேஸ் ஸ்டடி 2 இருக்கு, 2 இது இருக்கு, ஃபாலோ அப்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்லயே பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே வீக்ல 3 லைவ் கேஸ் ஸ்டடி யார் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட் தான் பண்ணுவாங்களா? எந்த இன்ஸ்டியூட் தான் பண்ண வைக்க முடியுமா? அதுவும் ஃப்ரம் ஸ்கிராச், ஃப்ரம் ஜீரோலேருந்து நம்ம பீப்புளெல்லாம் அச்சீவ் பண்ண பீப்புள். ஓகேங்களா? ஃப்ரம் ஸ்கிராச் இல்லை ப்ரோ 10,000 ரூபாய் மாதத்துக்கு அன் பண்ணிட்டு இருக்கேன், 20,000 ரூபாய் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரியான பீப்புள் தான் 1 lakh per month அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் சிஸ். உங்களோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பீப்புளுக்கு சொல்லலாம். ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பண்றீங்க, இந்த மாதிரி என்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம் சிஸ். ஓகே, ஷூர் ப்ரோ. ஸோ கேக்குதுங்களா? எஸ் எஸ். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் ஐ ஸ்டார்ட் 2 தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து கடவுளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்துட்டு எங்கேயோ இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்திருக்கேன். சோ லேட்டா கொடுத்தாலுமே கரெக்டா கொடுத்துடுறாரு. சோ அதனால அது ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு, ஃபேமிலிக்கு. அண்ட் இந்த கோர்ஸ் எனக்கு மெயினா இன்ட்ரோடியூஸ் பண்ணது என் தம்பி தான். அவன் ஜாயின் பண்ணி அவன் ரிசல்ட் எடுத்த அப்புறமா தான் எனக்கு ரெஃபர் பண்ணான். சோ அதனால இந்த 3 பேருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரோ, பெரிய கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படிலாம் இல்ல. அம்மா அப்பாலாம் வெல் செட்டில்ட், ஹஸ்பண்டும் வெல் செட்டில்ட், ஃபேன்சியா சம்பாதிக்கிறாரு. சோ எதுவும் பெருசா கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிலாம் இல்ல. பட் சம்வேர் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தேடிக்கணும்ல. சோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போதுதான் இந்த கோர்ஸ் வந்து எனக்கு தெரிய வந்தது. அண்ட் நான் ஜாப்லயே வந்துட்டு லைக் இதுல கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் கம்பெனி அண்ட் பெரிய ரோல்ல தான் இருந்தேன், சிஓ ரோல்ல தான் இருந்தேன். சோ ஐ வாஸ் ஹேண்ட்லிங் தி என்டையர் ஆஃபீஸ், ஆக்சுவலி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஆபரேஷன்ஸ் எல்லாமே ஐ வாஸ் ஹெட்டிங் இட். பட் என்னன்னா பேலன்ஸ் இல்ல. லைக் காலைல 10 மணிக்கு லாகின் பண்ணேன்னா நைட் 10 வரைக்கும் ஐ ஹாவ் டு டூ எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ ஃபேமிலி சுத்தமா டச் இல்ல. பையன் எக்ஸாம்க்கோ இல்ல பேட்மிண்டன் கிளாஸ்க்கோ எதுக்குமே வந்துட்டு டைமே இருக்காது. சோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஓகே
இன்னும் ஒன்னுத்துல 90 மார்க்ஸ் எடுத்து இன்னொரு 20 மார்க்ஸ் எடுத்தாலுமே ஓவரால் யூ வில் பி கன்சிடர் ஃபெயில் தான். சோ அந்த மாதிரி வேண்டாம் எனக்கு, 50-50 இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாப் ரிசைன் பண்ணப்பதான் என் தம்பி இந்த கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணா. So that is how this journey, smooth journey started actually. சூப்பர் சார். இப்போ என்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மெயினா இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் தான். அதுவுமே வந்து நம்ம கம்யூனிட்டில இருந்து தான் தனுஷ் ப்ரோ தான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் கொடுத்தாரு. சோ அவர் கொடுத்ததுல இருந்து நான் அப்படியே பிட்ச் பண்ணி நெக்ஸ்ட் கிளைண்ட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர். இன்னும் ஞாபகம் இருக்கு, நீங்க இன்ஸ்டால ரீல்ஸ் ஃபர்ஸ்ட் போடும்போது எனக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தீங்க, எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு. இப்பவும் நீங்க கான்டென்ட் போடுறீங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க ஃபாலோவர்ஸ் கம்மியா தான் வச்சிருக்கீங்க, ரைட்டுங்களா? ஆனாலும் லைக் ஹவ் யூ ஆர் கெட்டிங் ஆல் திஸ் ஒர்க் டன்? லைக் நீங்க எப்படி நம்ம சேலஞ்ச் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நம்ம கம்யூனிட்டி எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? சோ சேலஞ்ச் வந்துட்டு பிராங்காவே சொல்லணும்னா, இப்போ புதுசா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே சொல்றேன், நாங்க ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 வீடியோஸ் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ல. சோ இப்போ நான் எக்ஸாக்ட் நம்பர் சொல்லல, ஆனா வீடியோஸ் கம்மி தான். நம்ம பே பண்ண காசுக்கு அந்த வீடியோஸ் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா மந்த்லி ஐ திங்க் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு நீங்களா புரிஞ்சுக்கிட்டு, அது காப்பி ரைட்டிங்கா இருக்கட்டும், லிங்க்டினா இருக்கட்டும், இல்ல ஷூட்டிங் டிப்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கோர்ஸ் ஆக்சுவலி இல்லவே இல்லை. பட் நீங்களே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்படும், மெட்டா படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும், ஒரு ஆட் ஆனா இருக்கட்டும் சொல்லி நீங்களே வந்து அந்த நீரை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல இதெல்லாம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சோ கோர்ஸ் இஸ் கெட்டிங் அப்டேட்டட். சோ நம்ம பே பண்ணது வந்துட்டு ஒரு 15 வீடியோஸ்க்கு அப்படின்னா இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு 30 வீடியோ கிட்ட இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க ப்ராமிஸ் பண்ணவே இல்லை, யூ ஜஸ்ட் கேவ் இட் பிகாஸ் யூ தாட் பீப்புள் ரெக்வயர்ட் இட். சோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த கம்யூனிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா பெருசா அவுட்ரீச் பண்றதெல்லாம் இல்ல. ஒருத்தங்க எனக்கு ரெஃபர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு 100 பேர் இருக்காங்க இங்க. ஏன்னா நான் மட்டும் இல்ல, நீயும் வளரு, இந்த நீடு இருக்கு, நீ வளரு அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அதை மிஸ்யூஸ் பண்ணாம அங்க கொடுக்கும் போது அதை நம்ம ஒரு 100% லாயலாவும் 100% கமிட்டடாவும் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிப்பீட் பிசினஸே நம்மளுக்கு வந்து போதுமானதா இருக்கு. நம்மளா போய் இன்னும் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு டெஸ்பரேட் நீட் எல்லாம் இல்ல. அவ்வளவு நல்ல கம்யூனிட்டி, அவ்வளவு நல்ல கோர்ஸுமே. சோ இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் வெளியில கிடைக்குமா அப்படின்னா நான் பெருசா வெளியில கோர்ஸ் எல்லாம் வாங்குறது இல்ல, எனக்கு தெரியல. பட் கோர்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, தட் இஸ் சம்திங் நோபடி எல்ஸ் வில் டு. நான் வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் தான் இருக்கேன். ஒரு 100 ரூபாய் கொடுத்து மார்க்கெட் கொடுக்குறாங்க, நான் அதோட முடிச்சிருவேன். நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன், அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர் சார், தேங்க்யூ சார். கண்டிப்பா வந்து வி ஆல்வேஸ் லைக் இப்போ கூட நிர்மல் ப்ரோ வேற ஒரு மாடியூல் ஒன்று பண்ணோன்ட்டு ஐடியா வச்சிருக்காரு. ஸோ நிறைய திங்ஸ் எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய பீப்புளுக்கு நம்மளுக்கு ஓகே இது கொடுத்தா அவங்க எங்கேயாச்சும் ஒரு கிளைண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க, அவங்களோட ஒர்க்குக்கோ இல்லை கிளைண்டோட ரிசல்ட்ஸுக்கோ அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதா ஒரே ஒரு தாட். அதுக்குன்னு செப்பரேட்டா நம்ம சார்ஜ் எதுவுமே கிடையாது. என்ன சொல்லியிருக்குமோ அது லைஃப் டைம் அவங்க அதுக்கான அப்டேஷன் வந்துட்டே தான் இருக்கும், அப்டேஷன் ஃப்ரீயா தான் இருக்கும். அன்லெஸ் அன்டில் தே லைக் நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அகேன்ஸ்டா எதுவும் பண்ணாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா இது அவங்களுக்கு லைஃப் டைம்ல தான் ஒரு இதுவா இருக்கும். ஸோ நீங்க பாருங்க, இப்போ தம்பி வந்துட்டு பிறகு நீங்க வந்தீங்க, இதே மாதிரி தான். நேற்று கூட ப்ரோ நான் இப்போ கூட நான் ஒரு மெசேஜ் படிச்சேன், நான் ஃபுல்லா கூட படிக்கல. இப்போ கூட ஒருத்தர் போட்டிருந்தேன், ப்ரோ என் ஃப்ரெண்டு இருங்க அப்படியே கூட படிச்சிடுறேன், யாரோ மெசேஜ் போட்டாங்க. ஏன்னா லைவ் கேஸ் ஸ்டடி வரும்போது பாருங்க, ப்ரோ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வில்லிங் டு ஜாயின் அவர் நியூ சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் பார்த்து நல்லா இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஓகேங்களா? அதனாலதான் லைக் வி டோன்ட் டூ லைக் அதர் பீப்புள் லைக் ஒரு கோர்ஸ் ஒரு இன்ஸ்டியூட்ஸ் அந்த மாதிரி வி டோன்ட் டூ இட். நம்ம கிட்ட வேல்யூ இருக்கு, நம்ம கிட்ட ரிசல்ட் இருக்கு, வர பீப்புள் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கால் பண்ணி நீங்க வாங்க சேர்ந்துங்க அந்த மாதிரி இது எதுவுமே நாங்க பண்ண யாரும் நான் எல்லா கேஸ்லயும் கேட்பேன், யாரும் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் ஆமா ப்ரோ அருண் ப்ரோ நீங்க என்கிட்ட ஃபோன் பேசிட்டு, இல்ல ப்ரோ நிர்மல் ப்ரோ நீங்க என்கிட்ட ஃபோன் பேசிட்டு தான் நான் உங்ககிட்ட இந்த சேலஞ்சை நான் சேர்ந்தேன்னா, ஒருத்தர் யாரா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்னா எஸ்ன்னு போடுங்க, இல்ல நான் இது வரைக்கும் நான் காலை பேசினது கிடையாதுன்னா நோன் போடுங்க கைஸ், கமான் நோன் போடுங்க, லைவ்ல போடுங்க, காலை பேசினது கிடையாது, ரைட்டுங்களா? ஒரு எஸ் கூட வராது. தைரியமா இது லைவ்ல யார் சொல்லுவாங்க? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லைவ்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஆஃப்லைன்ல வேற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தைரியமா லைவ்ல சொல்றோம். ஏன்னா ஒருத்தர் கூட நம்ம பேசி ஆமா என் கூட பேசி நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க பேஸ் கூட பாருங்க. அருண் ப்ரோ பேச கூட நான் பார்த்தது இல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் நாங்க. ஸோ அந்த மாதிரியான கம்யூனிட்டியில நீங்க கண்டிப்பா நல்ல ஒரு கம்யூனிட்டி மெம்பரா இருக்கீங்க சார். கண்டினியூஸா உங்களுக்கு நான் அமைச்சிருக்கேன், நான் உங்களை இதுக்கெல்லாம் பார்த்தது THPC ஹைரிங் லிஸ்ட்ல நீங்க அமைச்சிருக்கேன், அதெல்லாம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் இந்த ஹைரிங் இதுல எல்லாம்?
ஹைரிங் வந்துட்டு மெயினா இதுக்கு முன்னாடி நம்மளது ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு ப்ரோ. இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த மிஸ்யூஸ் பண்றதுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருச்சு. சோ பட் அகைன் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஹைரிங் குரூப் நான் தான் சொல்றேன். இப்போ அந்த ஹைரிங் குரூப்ல நம்ம ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணி கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாலே ஐ திங்க் தட் இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா அவ்வளவு ஓப்பனிங்ஸ் வந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கு. சோ புதுசா அவுட்ரீச் பண்ணணும், மேபி ஒரு டீம் மாதிரி வச்சு நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும்னா நம்ம நிறைய அவுட்ரீச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சிங்கிள் பர்சன் சம்பாதிக்கணும்னா அந்த வர ஹைரிங் ரெஸ்பாண்ட் பண்ணி இது பண்ணாலே ஐ திங்க் மோர் தென் எனஃப் தான். சூப்பர் சிஸ். ஸோ அதே மாதிரி எனக்கு இப்போதான் நீங்க சொன்னீங்க 3rd month 1 lakh per month பண்ணும்போது தான் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் 2 months ஏன் சொல்லலன்றது எல்லாருக்கும் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் 2 months ப்ரோ எனக்கு ஒரு பெரிய கிளைண்ட் கிடைச்சாரு. பட் அகைன் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா, அந்த ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து நிறைய சம்பாரிச்சேன், மொத்தத்தெல்லாம் சின்ன சின்ன கிளைண்ட்ஸ் தான். சோ அதனால கன்சிஸ்டன்டா பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியணும் இல்லைங்களா. ஒரு கிளைண்ட் ஒரு மாசம் இருப்பாரு, அடுத்த மாசம் போயிட்டாருன்னா அப்போ ஐ கோ பேக் டு தி ப்ரீவியஸ் தான். சோ அதனால நான் வந்து 3 months வெயிட் பண்ணேன். இந்த கிளைண்ட் போனாலுமே அடுத்த கிளைண்ட் வருவாங்களா, அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். சோ 3 months பார்த்தேன். அவரே நிறைய நாள் இருந்தாரு. அது இல்லாம புது கிளைண்ட்டுமே வரும்போது எஸ் ஓகே ஃபைன். சோ ஒரு முன்ன பின்ன 10-20 ஆகுமே தவிர்த்து எல்லாம் கோ பேக் டு ரொம்ப பேக் போக மாட்டேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்த அப்புறமா தான் நான் உங்களுக்கு சொன்னேன். சூப்பர் கேஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிஸ்டர் வந்து 3 months கன்சிஸ்டன்டா ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கணும். பட் ஆனா வந்து சிஸ்டர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா ஓகே எனக்கு 3 months நான் கன்சிஸ்டன்டா நான் வந்து இதில் பண்ணிட்டேன்னா நான் வந்து ஒரு இன்னும் கான்ஃபிடென்ட்டா ஒரு கேஸ் ஸ்டடி நான் கொடுக்கலான்ற ஒரு ஆங்கிள் அப்புறம் தான் அச்சீவ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 3 months கன்சிஸ்டன்டா பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா முடியும். 3 years பண்ண முடியுமானா முடியும் ஓகேங்களா. ரைட்டான எஃபர்ட்ஸ், ரைட்டான கம்யூனிட்டி பீப்புள், ரைட்டான சப்போர்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களால் பண்ண முடியும். அது எல்லாமே இங்கே இருக்கு ஓகேங்களா. ஸோ எஸ். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சேலஞ்சில் சேர்றாங்க. அதுவும் வந்து இப்போ புது வருஷம் நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு ஏதோ சாதிச்சுலாம் வந்துருவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கல் போட்டோம், பொங்கல் சாப்பிடலாம், அப்புறம் இது வைக்கலாம் அது வைக்கலான்ட்டு மாட்டு பொங்கல் போட்டோம், அந்த பொங்கல் போட்டோன்ட்டு ஜான்வரியே போயிடும். அப்புறம் ஜான்வரி போயிட்டோன்னே 2027 வந்துச்சு, அதுல நம்ம அச்சீவ் பண்ணலாம்னு அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க சில பேர் எல்லாம் ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, வாட் யூ சே அபவுட் தோஸ் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்? அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்ன்றது? அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. நம்ம இப்ப ஜஸ்ட் ஒரு 2 minutes அட்வைஸ் கொடுக்கறதுனால யாரும் மாறலாம் போறது கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஆஸ் ஐ டோல்ட் யூ லைக் நான் வந்து ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் பண்றதுக்காக தான் பெரிய ஜாபே விட்டேன், நிறைய சேலரி ஜாபே விட்டேன். பட் நான் வந்துட்டு லேசி ஆகும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன், லேசி ஆகும்போதும் சரி, இல்லைன்னா எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, என் பையன் டோர்னமெண்ட்டுக்கு போறான், இல்லைன்னா எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கு, நான் போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் நான் சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Monday to Thursday நான் ஒர்க் பண்றேன்னு வைங்களேன், ஃப்ரைடே நான் வந்து சுத்தமா டச் பண்ணவே இல்லை, அவுட் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் Monday to Friday வந்துட்டு அந்த ஃப்ரைடே வந்து ஒரு 5 hours ஒர்க் பண்ணுவேன்னா அந்த Monday to Thursday ஃப்ரைடே வந்துட்டு 1 hour எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவேன். சோ அங்க ஆப்வியஸ்லி அந்த ஃபுல் டே நான் லீவ் எடுத்துட்டேன் பிகாஸ் எனக்கு முடியல. சோ அடுத்த வீக் வந்து நான் காம்பன்சேட் பண்ணுவேன் 1 hour இல்ல சாட்டர்டே சண்டே. நான் ரீல் ரிலீஸ்ன்றதுனால மெஜாரிட்டி ஆஃப் இன்ஃபுளுசர்ஸ் வந்துட்டு சண்டேஸ் தான் இருப்பாங்க, ஏன்னா ஒர்க் பண்ற இன்ஃபுளுசர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே அந்த டிராஃப்ட் அனுப்புவாங்க. சோ சாட்டர்டே ஒரு 2 hours, சண்டே ஒரு 2 hours ஒர்க் பண்ணிட்டு அந்த வீக்லி அந்த ஒரு நாளைக்கு 5 hours அப்படிங்கிறது மொத்தமா வீக்ல பேலன்ஸ் பண்ணிடுவேன். ஆனா என்னைக்கு எனக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணலையோ அன்னைக்கு விட்டுருவேன். ஓகே ஃபைன், ஏன்னா அதுக்காக தான் ஒர்க்கே விட்டது நான். சோ ரிலாக்ஸ் ஆயிருவேன், பட் காம்பன்சேட் பண்ணிடுவேன். ஓவராலா வீக்லி இத்தனை ஹவர்ஸ் அப்படின்னு காம்பன்சேட் பண்ணுவேன். சோ அந்த டிரைவ் வந்துட்டு நம்ம தான் நம்மள புஷ் பண்ணிக்கணும். கண்டிப்பா வந்து இப்போ ஒரு 2 minutes ஒரு இது கொடுத்த உடனே யாரும் அதெல்லாம் கேட்டு மாறலாம் போறது இல்லை, நம்ம பண்ணிக்கணும் அவ்வளவுதான். என்னைக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதுதான் சிஸ்டர் என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு இதுதான் தேவை, எனக்கு இப்படிதான் நான் வாழணும்னு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஃப்ரீ டைம்னா ஓகே, நான் இன்னைக்கு பண்ணலன்னா ஒர்க் பண்ணல, நாளைக்கு அந்த டைம் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்க மேபி இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி சிஸ்டர் வந்து வெல் செட்டில் ஃபேமிலி அந்த மாதிரியான ஆங்கிள். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இங்க நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒரு வெல் செட்டில் கிடையாது. நிறைய பேர் வெல் செட்டில், நாம வெல் செட்டில் ஆகணுன்றது பீப்புள் தான் வந்திருக்காங்க ஓகேங்களா. அந்த மாதிரியான பீப்புள் தான் நாங்க வந்து வின் பண்ண வைக்கணும்ன்றது எங்களோட கோலே, எங்களோட விஷன். எல்லாருமே வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் ஒரு 2 lakh 3 lakh ஏர்ன் பண்ணிட்டு இருந்த பீப்புளை நான் ஜஸ்ட் அவங்கள ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண வைக்கிறது எங்களோட விஷன் கிடையாது. ஸோ எங்களோட விஷன் வந்து சம்திங் லைக் அவங்களோட லைஃப். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணணும் ரைட்டுங்களா. நீங்க வேலை விட்டீங்க, நீங்க உங்களோட லைஃபை நீங்க ஒரு செப்பரேட்டா உங்களுக்கு தோண மாதிரி நீங்க வாழணுன்றதுக்கு நீங்க ஒன்று கிரியேட் பண்ணுங்க. தட் இஸ் ஆல்சோ அச்சீவ்மெண்ட். நம்மளோட கம்யூனிட்டியில எவ்வளவு உமன் இருக்காங்க? எஸ் கைஸ், யாரெல்லாம் உமன் இருக்கீங்க எஸ் நான் எஸ்ன்னு போடுங்க, டைப் பண்ணுங்க, இல்ல ரியாக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்க எல்லாம் எதுக்காக நீங்க சேலஞ்சஸ் சேர்ந்துருக்கீங்க? ஜஸ்ட் டெல் மீ வாட் இஸ் த ரீசன். ஒன்லி ஒன் ரீசன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா ஹஸ்பண்டுக்கும் இல்லை ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் ரைட்டுங்களா. பசங்களுக்கு அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட க்ரோத்துக்கு ரைட்டுங்களா. ஸோ கண்டிப்பா
ஸோ இதுதான் நீங்க ஒரே ஒரு ரீசன். கல்யாணம் ஆகலன்னா அப்பா அம்மா ஏதோ கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும், அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் ஃபியூச்சருக்கான நம்ம சொந்த காலில் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம நின்றுக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம போயிட்டு ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்லை அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. இதே ஒரு ரீசனுக்கு தான் நம்ம சேர்ந்திருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ நீங்க எல்லாருமே அச்சீவ் பண்ணணும். அதனாலதான் நம்ம லைவ் கேஸ் ஸ்டடியே கூப்பிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ எஸ் இந்த ஒரு மாடியூல்ஸ்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா இல்ல நம்மளோட சப்போர்ட் எந்தெந்த மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மாடியூல்ஸ் இல்ல சப்போர்ட் எந்த திங்ஸ்ல உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு சிஸ்? மாடியூல்ஸ் வந்துட்டு எனக்கு பர்டிகுலரா இதுன்னு, ஆனா எனக்கு வந்து லிங்க்டின் எல்லாம் சுத்தமா தெரியாது ப்ரோ. அதெல்லாம் எங்க இருந்தா கத்துக்க. அதே மாதிரி கண்டென்ட் ரைட்டிங் அதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இல்ல, எவென்ச்சுவலி வரும்போது. அதே மாதிரி அந்த ஷூட்டிங்லோட குட்டி குட்டி டிப்ஸ் நான் வந்துட்டு நிறைய நான் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து சாரி பிராண்ட். சோ அங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணிருக்கேன். பட் இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரியாது. அவங்க பண்ணுவாங்க, நான் கோஆர்டினேட் பண்ணுவேன், எனக்கு எனக்கு தெரியாது. சோ இதெல்லாம் வந்துட்டு கத்துக்கும் போது இதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு மாடியூல்ஸ் வைஸ். அண்ட் கம்யூனிட்டின்னு நீங்க கேட்கும் போது இந்த மாதிரி கம்யூனிட்டி வந்து நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது ப்ரோ. ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்பெல்லாம் நம்ம ஹைரிங் குரூப் எல்லாம் தனியா இல்ல, எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஆன்சர்ஸ் வரும். நான் சேர்ந்த புதுசுல எப்ப பார்த்தாலும் இந்த குரூப்ல எது சவுண்ட் வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவா இருக்கும். ஒரு 1 வீக்ல நான் மியூட்ல வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. So people were so committed. படிக்கிறாங்க, அதுக்கு டவுட்ஸ் கேக்குறாங்க. அதே மாதிரி டக்குன்னு ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும். இப்பதான் ரொம்ப அமைதியா இருக்கு. அப்பெல்லாம் அப்படி இருக்கும். சோ அதெல்லாம் எனக்கு அந்த ப்ராப்ளம் வரலனாலுமே அது படிக்கும் போது ஓகே இதெல்லாம் ப்ராப்ளம் வரும் போல இருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண அப்புறமா அப்படின்னு அதை வச்சு நம்ம ஆப்வியஸ்லி எல்லா மிஸ்டேக்ஸ் வி காண்ட் டு. மத்த மிஸ்டேக்ஸ் பார்த்து கத்துக்கும் போது நோட்ஸ் எடுத்துப்பேன். ஈவன் அது எனக்கு இல்லைனாலுமே அது வாட்ஸ்அப்ல பார்த்து இந்த இஷ்யூ வந்துதான் இதை சால்வ் பண்ணும் போல, இந்த வெப்சைட்டுக்கு போகணும் போல அப்படின்னு நோட்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல கம்யூனிட்டி இருந்துச்சு. அண்ட் ஈவன் இப்போ கூட பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது எனக்கு ஸ்டார்டிங்ல எல்லாம் மெட்டால நான் கிளைண்ட்ஸ் எடுக்கும் போது எனக்கு அவ்வளவு ஈஸி ஜர்னி எல்லாம் மெட்டாவை பொறுத்தவரை ஈஸியா இல்ல ப்ரோ. நான் ஸ்டார்டிங்ல ஜாப் குவிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 50-60 அவுட்ரீச் எல்லாம் பண்ணிருக்கேன். பட் ரெஸ்பான்ஸே வராது, ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு கிளைண்ட் எடுப்பேன், அடுத்த மாசத்துக்கு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் 3 months அப்படிதான் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்பதான் இந்த இன்ஸ்டாகிராம் கூட நான் வந்து சும்மா டைம் பாஸுக்கு பர்சனல் பிராண்டிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அந்த டைம்ல எல்லாம் ரஃபேல் வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. லைக் எப்படி ஆக்சஸ் வாங்கணும் இல்ல ஏதாவது தப்பாச்சுன்னா அந்த மாதிரி. ஈவன் இப்போ நீங்க தனுஷ் கூட பாத்தீங்கன்னா he just pinpoints me. ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அவருடைய கிளைண்ட் யாருக்காவது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வேணும் அப்படின்னா எந்த ஒரு ரிட்டர்ன் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த வாணின்றவங்க கிட்ட போங்க, ஷீல் டூ இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி நல்லா பண்ணி கொடுப்பாங்க, நீங்க போங்க, அவ்வளவேதான். அதுக்கப்புறம் என் கிளைண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இல்ல டிஸ்கவுண்ட் கொடுங்க இல்ல எந்த ஒரு ஃபாலோ அப்மே இருக்காது. இந்த பர்சன் போங்க நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரெஃபர் பண்ண கிளைண்ட்ஸே எனக்கு மோர் தென் எனஃபா இருந்துச்சு. ஒரே ஒரு கிளைண்ட் தான் அவர் வந்தார். ஃபர்ஸ்ட் வந்ததே ஆட் ஷூட்டுக்கு தான் வந்தாரு. பட் ஆக்சுவலா நமக்கு பட்ஜெட் அதிகமாயிரும் இல்லைங்களா, மாடல்ஸ், கேமராமேன், வீடியோ செட்டப், ஸ்டுடியோன்னு பட்ஜெட் அதிகமான இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் போனோம். ஒரே ஒரு கிளைண்ட் கொடுத்தாரு. அவர் கண்டென்ட் மெயினா ஆட் ரன் பண்றதுக்காக தான் கண்டென்ட்டுக்காக இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கொடுத்தாரு. அது அங்க ரன் பண்ண உடனே அந்த மாதிரி ஒரு ஆட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வச்சு மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அங்க இருந்து அவர் வந்துட்டு இல்ல ரெஃபர் பண்ணி அனுப்பும் போதே இவங்க கிட்ட போக இவங்க பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்கன்னு தான் சொல்லியே அனுப்புறாரு. ஏன்னா கிளைண்ட் என்கிட்ட பேசும்போதே வந்துட்டு உங்களை பத்தி தனுஷ் ரொம்ப ஆஹாவும் சொல்றாரு அப்படின்னு தான் சொல்றாங்களே, யாரு பாக்கி அந்த மாதிரி இருக்கும். பட் இப்ப வரைக்கும் தனுஷ் திருப்பி போன் பண்ணி எந்த ஒரு ரிட்டர்ன் ஃபேவரும் கேட்டது கிடையாது. இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி எங்க கிடைக்கும்? இன்னைக்கு நான் ஒருத்தங்களுக்கு ஒண்ணு குடுக்குறேன், நாளைக்கு அவங்க கிட்ட என்ன வரும்னு கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். அப்படி இருக்கிற இந்த சொசைட்டில யாருமே வந்து ரிட்டர்ன் ஃபேவரே இல்லாம டக்குன்னு ரெஃபர் மட்டும் பண்றாங்க. நம்ம மறுபடியும் சொல்றது ஒண்ணுதான், அதை மிஸ்யூஸ் பண்ணாம அந்த ட்ரஸ்ட் வந்துட்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கம்யூனிட்டி மட்டுமே போறோம் நீங்க நல்லா வளர்றதுக்கு. கண்டிப்பா நிறைய திங்ஸ். இப்போ நான் உட்காந்து ஏன் எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட 2 பேருக்கு சென்ட் பண்ணேன், ஸ்கிரிப்ட் இதுக்கு, வீடியோ எடிட்டிங்கு, நம்ம ஹைரிங் குரூப்ல. ஸோ ஏதாவது வந்துச்சுன்னா நான் அங்கே போடுறேன். டைம் எடுத்து 1 minute or 2 minute நான் அது எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ், எவ்ரி மினிட் இஸ் அ மணி ஃபார் மீ, ஓகேங்களா? நான் வந்து இல்லைன்னா மணியோ இல்லை ஹெல்த்தோ ஏதோ ஒரு நான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் உங்களோட மணிக்கும் நாங்கள் யோசிக்கிறோம். நாட் ஓன்லி மீ அண்ட் நிர்மல், நம்ம கம்யூனிட்டியில நிறைய பேர் அதை பண்றாங்க, ஓகேங்களா? இது இருக்கு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க, இது இருக்கு அவங்களுக்கு கொடுங்க, இல்லை இந்த ஒர்க் நீங்க பண்ணித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த மூலியமா கம்யூனிட்டியாவே க்ரோ ஆகுறாங்க. கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க ப்ரோ, மியூட்ல வச்சுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான கம்யூனிட்டி நிறைய பேர் வந்து இதை யூஸ்ஃபுல் பண்ணீங்க, ஓகேங்களா? அது கரெக்டா யூஸ் பண்ணீங்க, கரெக்டான ஒரு கம்யூனிட்டியா பில்ட் பண்ணுங்க. அதுதான் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு இது. அசிஸ், உங்களோட கேஸ் ஸ்டடி கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும், ஓகேங்களா?
ஸோ ஆஸ் லைக் கண்டிப்பா வந்து நீங்க ஒரு நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஒரு இந்த திங்ஸ் நிறைய பேர் இது 2-3 திங்ஸ் பண்ண மாட்டிருக்காங்க ப்ரோ, இல்ல 2-3 திங்ஸ் இது பண்ணா வந்துடுறாங்க, நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல நீங்க இது பண்ணனால நான் அச்சீவ் பண்ண ப்ரோன்னு? நான் இது பண்ணதுனால அப்படின்னா ஆல்ரெடி நீங்களே நிறைய சொல்லியிருக்கீங்க ப்ரோ. சோ இது இல்லாம புதுசா ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஓவர் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. நான் இந்த மார்க் கால்ஸ்ல நிறைய பேரை கேட்டிருக்கேன். லைக் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு ஓவர் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஓவர் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் மினிமலா வைக்க முடியுமோ அவ்வளவு மினிமலா வச்சீங்கன்னா நல்ல நடந்ததுன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சேஃப் பிளேயாவது இருக்கும். அதே மாதிரி கிளைண்ட் வந்துட்டு நம்ம மார்க் கால்ஸ்லயே அப்படி சொல்லி ரியல் கால்ஸ் நீங்க போகும்போதும் சரி, கிளைண்ட் வந்து நிறைய be smart enough to ask the right questions so that the client will talk more. ஏன்னா நம்மளே நிறைய நான் இதை பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன்னு பேசும்போது என்ன ஆயிரும்னா கிளைண்ட் வந்து நம்மள வச்சு ஃபன் பண்றாங்களா, டைம் பாஸ் பண்றாங்களா, இல்லைன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி விட்டுருவாங்களா, இல்ல வாங்கலான்னு போவாங்களா நமக்கு தெரியாது. சோ நம்ம கரெக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது கிளைண்ட் வந்துட்டு கரெக்ட் அந்த ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது நம்ம கெஸ் பண்ண முடியும். அடுத்தது இந்த மாதிரி கிளைண்ட் வரும்போது ஓகே இந்த ஆள்கிட்ட 5 நிமிஷம் பேசினா போதும், இந்த ஆள்கிட்ட ஒரு 1 hour பேசினாலுமே நம்மளுக்கு ஒர்த் டைம் அப்படின்னு தெரியும். சோ நிறைய கேளுங்க. சேல்ஸ் நல்லா சக்சஸ்ஃபுல்லா எப்ப ஆகும்னா நிறைய கேட்கும் போதுதான், பேசும்போது இல்ல. ஆனா ஆஸ் த ரைட் கொஸ்டின். சோ இந்த அட்வைஸ் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும். மார்க் கால் இப்ப இல்ல, நிறைய பேருக்கு புதுசா ஜாயின் பண்ணவங்க இல்லன்றதுனால சொல்றேன், இது ஒர்க் ஆகும். அண்ட் ஓவர் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. மார்க் கால் நம்ம செஷன் நடந்துட்டு இருக்கு சிஸ். முன்னாடி அந்த மாதிரி இல்ல, இப்ப டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ்ல வந்து ஆஃப்டர் 10 PM நடக்குது. அது ரொம்ப லேட் ஆயிடுது ப்ரோ, அதனால இருக்க முடியல. டைம் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு, அந்த 7 to 8 அந்த டைம். அப்போ நீங்க இது பண்ணும்போது சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, அவ்வளவுதான். டைமிங்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு சிஸ்டர். நியூ மொக்கால் இருக்கு, எல்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, அருண் ப்ரோ வந்து ரெஃபர் பண்ணாங்க, சாரி அருண் தனுஷ் ப்ரோ ரெஃபர் பண்ணாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, எல்லாருமே வந்து நல்லா சொன்னாங்க. பிகாஸ் நீங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்க பெட்டரான ஒரு சூப்பரான ரிசல்ட் அவுட்புட் கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் இப்போ கூட ஒருத்தர் எனக்கு ரெஃபர் பண்ண இது மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நிர்மல் ப்ரோக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கம்யூனிட்டி மெம்பர் யாரும் அவருக்கு நான் பேரும் கேட்கல, இதுவும் சொல்ல ப்ரோ நான் வீடியோ எடிட்டிங் கொடுத்தேன், அவுட்புட் சரியா கொடுக்கல, எனக்கு வேற யாருன்னா எனக்கு ரெஃபர் பண்ணுங்க, அவரு சரியா எனக்கு அவுட்புட் கொடுக்கல, 10 days ஏதோ எடுத்துக்கினாரு, டைம் எடுத்துக்கினாரு, எனக்கு அவுட்புட் சரியா கொடுக்கல. அவுட்புட் கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரியான பீப்புள் நம்ம கிட்ட வர மாட்டாங்க. உங்ககிட்டயே நெக்ஸ்ட் கண்டினியூஸா உங்ககிட்ட சர்வீஸ் எடுத்துப்பாங்க, உங்களோட கன்சிஸ்டன்டா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு லைக் யூ கேன் மேக் அ மணி அவுட் ஆஃப் 1 person இட் செல்ஃப். ஒரு ரெஃபரல் மூலியமா உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வரும். ஸோ அவுட்புட்ன்றது நீங்க எப்போ நீங்க பெஸ்டா கொடுக்குறீங்களோ உங்களுக்கான பீப்புள் வந்து நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரோக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு வேலை வந்தாலும் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க எல்லாமே க்ரோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நல்லா கத்துங்க, நல்லா கத்துக்கிட்டு நல்லா அவுட்புட் கொடுங்க. ரிசல்ட்ஸ் ஓகே இந்த 2 நாள்ல சொல்றீங்க, 2 நாள்ல பண்ணித்தாங்க. இப்போ வீடியோ எடிட்டிங்கோ ஏதோ ஒன்று, டைம் எடுத்துக்காதீங்க, நிறைய எடுத்துக்காதீங்க. கிவ் த பெஸ்ட் ஒர்க், த மணி வில் கம். ஓகேங்களா? ஸோ வித் தட் சேட் சரி, ஸோ எல்லாருமே நம்பர் அதை என்ன சில பேருங்கெல்லாம் நான் படிச்சிருக்க மாட்டாங்க கேஸ் ஸ்டடி. ஸோ வாட் இஸ் த கரண்ட் ரெவென்யூ பர் மந்த் ஃபார் யுவர் சர்வீசஸ்? ஒன் கண்டிப்பா வந்துருது ப்ரோ. அதுக்கு மேல சில சமயம் வந்து இந்த லாஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவ் சீசன் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. சோ 1.2 கிட்ட வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னும் 1.1 கண்டிப்பா வந்துரும். ஆவரேஜா லைக் 1.1 lakh per month என்றது கன்சிஸ்டன்டா she is making. ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் இன்ஸ்பைரிங்கா இருக்கோ லைக் ரியாக்ட் பண்ணி விட்டுருங்க, ஒரு செலிப்ரேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும், எல்லாரால முடியுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாராலும் முடியும். ஆனா ரைட்டான எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்களா? பண்ண முடியும். ஓகேங்களா? எஸ், வித் தட் செட் லெட்ஸ் கோ ஃபார் அ Q&A, ஸ்மால் Q&A. ஸோ ஹவு மெனி கிளைண்ட்ஸ் யூ ஹேவ் சிஸ் எல்லாம் கேட்குறாங்க. கிளைண்ட்ஸ் வந்து 5 பேர் இருக்காங்க. 5 பேரு. அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய கிளைண்ட்ன்றதுனால அங்கேயே மெஜாரிட்டி ஆஃப் த சேல்ஸ், அதாவது அவர் ஒரு நாளைக்கே வந்துட்டு one day 1 reel which is 30 days per month. சோ ஒரு ரீலுக்கு நான் மினிமம் சார்ஜ் வச்சாலே எனக்கு வந்துட்டு அங்கேயே பெரிய அமௌண்ட் வந்துரும். அது இல்லாம மத்த 4 கிளைண்ட்ஸ் சின்ன சின்ன கிளைண்ட்ஸ் தான். ஓகே, நீங்க 100 days சேலஞ்ச் மூலமா தான் அச்சீவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க ஏஐயா இல்ல நீங்க வந்து இல்ல நான் தான் காசு கொடுத்து உங்களை கூப்பிட்டு வந்தேன்னா அதுவும் கேட்பாங்க. யாரா ஆல்ரெடி எனக்கே அந்த தாட் வந்து இல்ல நம்ம பீப்பிள் கேட்க மாட்டாங்க. ஆட்லியோ இல்ல எங்கேயாவது கேஸ் ஸ்டடியில பார்த்தாங்களா இவங்க காசு கொடுத்து வாணி சிஸ்க்கு வந்து கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறாங்க, இவங்க ஆக்டர், இவங்க வந்து ஏஐ இன்ஃப்ளூயன்சரா, ஏஐ க்ளோனா, இது வந்து உண்மையாவே கிடையாது, இவங்க சோரால இருந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க 100 days சேலஞ்ச் தான் எல்லாம் சொல்லிடுங்க சிஸ், எல்லாமே கேக்குறாங்க பாருங்க சிஸ். 100 days சேலஞ்ச் நான் வந்துட்டு தனுஷ் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. சோ ஆப்வியஸ்லி 100 days சேலஞ்ச் தான் வந்தது. பட் நான் வந்துட்டு ஐ அம் நாட் ரன்னிங் மெட்டா ஆட்ஸ், அது போய் சொல்லிடுறேன். மெட்டா ஆட்ஸ் நான் ரன் பண்ணல.
பட் அவுட்ரீச் பண்ணது அதெல்லாம் வந்துட்டு இங்க இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை வச்சுட்டு நான் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங்க்கு அவுட்ரீச் பண்ணேன். சர்வீஸ் மார்க்கெட்டிங். பட் ஆனா கிளைண்ட் எடுத்தது வந்து அவுட்ரீச் தான். அவ்வளவுதான். இதுதாங்க எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொவைட் பண்ணணும்னு இருக்கீங்க. நிறைய பேர் வேற வேற பிசினஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற வேற சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட்டுங்களா? இல்ல இவங்களும் சால்வ் பண்ற ப்ராப்ளம் என்னங்க? இப்ப நீங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலமா சால்வ் பண்ற ப்ராப்ளம் என்ன? சேல்ஸ் லீட் தான். அனடேஸ்ல ஆட் ரன் பண்ணி என்ன பண்ண போறீங்க? சேல்ஸ் லீட் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க. இவங்க இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலமா பண்றாங்க, அவ்வளவுதான். இவங்க அனடேஸ் சேலஞ்ச், இவங்க வந்து 50 டேஸ் சேலஞ்சா, இன்டர்நேஷனல் சேலஞ்ச் வந்து ரிசல்ட் அச்சீவ் பண்ணாங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கறது தனுஷ்க்கு தான். சோ அவர் வந்துட்டு அத மெட்டால ஆட் ரன் பண்றதுக்கு கண்டென்ட்டா யூஸ் பண்ணி ஆட் ரன் பண்றாரு. சோ அட் எண்ட் ஆஃப் இட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதுக்கப்புறமா அவர் தான் பிசினஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாரு. ஓகே அதுதான் அவங்க சொல்ல ஒரு விஷயம். இவங்க வந்து இந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணது 50 டேஸ் சேலஞ்ச் மூலமாவோ இல்ல இன்டர்நேஷனல் சேலஞ்ச் மூலமாவோ. இன்டர்நேஷனல் சேலஞ்ச் நாளைக்கு தான் லான்ச் செஷன். நாளைக்கு தான் லான்ச் ஆகுது. இது ஜஸ்ட் 100 டேஸ் சேலஞ்ச் தான். இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் சேலஞ்ச் இன்னும் லான்ச் ஆகல, லான்ச் செஷனே வைக்கல, இன்னும் லான்ச் இது ஆக்சஸும் யாருக்கும் கொடுக்கல. ஆக்சஸ் எப்போ என்னன்றதெல்லாம் நாளைக்கு சொல்ல போறேன். ஓகேங்களா? ஒரு உண்மை சொல்ல நானே இன்னும் பாக்கல, இன்னும் அந்த கான்டென்ட் வந்து நானும் ஒன்னும் பாக்கல. சரிங்களா? எஸ், இது சும்மா ட்ரைலர் தான் அந்த மாதிரி. எஸ், லோகேஸ்வரம் ப்ரோ என்ன ப்ரோ எக்ஸாம் போறீங்களா? எக்ஸாம் படிக்கிறீங்களா? லைவ் கேஸ் ஸ்டடி பண்ணிருக்கீங்க? லோகேஸ்வரம் ப்ரோ எக்ஸாம் இருக்குங்களா நாளைக்கு? ஏதோ ஓகே ப்ரோ. ஆமா ப்ரோ, எக்ஸாம் நாளைக்கு போறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ படிங்க வந்துருங்க. சூப்பர். ஓகே சார். சோ क्वेश्चन அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கான்டென்ட் கிரியேஷன் எப்படி பண்ணனும்னு சொல்றீங்களா மேம்? ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எப்படி கத்துக்கிட்டீங்க? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் என்ன கத்துக்கிறது என்ன இருக்கு? நீங்க ஒருத்தருக்கும் என்னென்ன தேவைன்றது கரெக்டா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிங்கன்னா, ஃபண்டமெண்டல் சைக்காலஜிக்கல் அண்ட் பிரின்சிபல் கரெக்டா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன தேவை? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸோ லீட்ஸோ இல்ல அவங்களோட வெப்சைட் கொண்டு வரதோ இல்ல அப்ளிகேஷன்ஸ் இது பண்றதோ என்னென்ன இண்டஸ்ட்ரியில இருக்காங்க சார்? சொல்லுங்க சார். புரியல ப்ரோ. வாட் ஆர் தி இண்டஸ்ட்ரீஸ் தட் யூ ஆர் வர்க்கிங் சார்? என்னென்ன இண்டஸ்ட்ரியில வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த 5 கிளைண்ட்ஸ்? ஃபேஷன் அண்ட் ஹோட்டல். எஸ், இவங்களுக்கு என்ன தேவை? இந்த ஹோட்டல்ஸ்க்கு பிராண்ட் அவேர்னஸ் மாதிரியான அந்த மாதிரி திங்ஸ் தேவை. கிரியேட்டிவ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க गाइस. எஸ், இன்ஃப்ளூயன்சர் கூட கொலாப் வச்சிட்டு கிரியேட்டிவ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க இவங்க. அந்த ஒரு டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அவங்க. யா சிஸ்டர் ப்ளீஸ் கண்டினியூ. அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏஐ வெச்சோ இல்ல போஸ்டர்ஸ் வெச்சோ ரன் பண்ணும்போது அவ்வளவு ரிசல்ட்ஸ் வரல. இதே வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் குட்டி மினி செலிபிரிட்டிஸ் மாதிரி தான். சோ ஆப்வியஸ்லி அவங்கள வச்சு நம்ம ஆட் பண்ணும்போது அவங்க ஒரு குட்டி ஸ்டோரி லைனும் எடுத்துட்டு வருவாங்க. அதுல வந்து இந்த ப்ராடக்ட்டும் உள்ள தள்ளும் போது அது கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கும். சோ பீப்பிள் வில் வாட்ச். அவ்வளவுதான். சோ ஆர்கானிக்கா ஒரு 3 to 5 days புஷ் ஆகும் அதுவே அவங்க பேஜ்ல. அப்புறமா 5th டேல இருந்து தனுஷ் அவங்க கிரியேட்டிவ் யூஸ் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணலாம். பண்ணுவாங்க. ஆக்சுவலா கன்வர்ஷன். ஆமா சாரி சிஸ்டர், இன்டரப்ட் பண்றது சாரி. இப்போ 100 டேஸ் சேலஞ்சில இது கவர் ஆகுமா, இதை நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन ஒரு பீப்புளுக்கு. அதனால ஆன்சர் பண்ணிடுறேன். அதான் சொல்லவும் வந்து நான் மேட்டர் என்னன்னா, நான் வந்து கன்வர்ஷன் ஆட பத்தி பேசுற இடத்துல வந்து என்னோட பிராண்டை வந்து ஷோ பண்ணிருப்பேன். என் பிராண்டுக்கு ரிசல்ட் கொண்டு வந்தேன். எப்படி இதை பண்ணனா, இன்ஃப்ளூயன்சர் கூட கொலாப் பண்ணும், அவங்க வந்து ஆட், அவங்க வந்து வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டு அதை நாங்க ஆட்ல ரன் பண்ணோம், அது மூலமா தான் எவ்வளவு ரிசல்ட் கொண்டு வந்தோம் அப்படின்றத நான் பேசிருப்பேன். ரைட்டுங்களா? சோ அதுதான் இவங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா பண்றாங்க. சோ முடியும், எல்லாராலும் முடியும். மேட்டர் என்ன? அதேதான், அந்த கான்டென்ட் கரெக்டா இருக்கா, அந்த ஆட்ல ஆங்கிள் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, டேக் கேர் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் 100 டேஸ்ல இருந்து நீங்க கத்துப்பீங்க. ப்ரோ தனுஷ் யாருன்னா, தனுஷ் வந்து நமக்கு தெரியும். என்ன ப்ரோ தனுஷ் தெரியாதா ப்ரோ? படிக்காதவன் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு ப்ரோ, நல்லா நடிப்பாரு. நான் 100 சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட் தான் ப்ரோ. Yeah, he is a 100 days challenge participant. Currently is doing 5 lakh to 7 lakh per month கான ஒரு போயிட்டு இருக்கு. யாருக்கான கேஸ் ஸ்டடி வேணும்னா அவரு கேட்டாரு. நான் வேணாம் ப்ரோ, இப்போதைக்கு வேணாம்னு சொல்லியிருந்தேன். வேணும்னா சொல்லுங்க, அவரோட கேஸ் ஸ்டடி நான் கேட்கறேன் ப்ரோ. பீப்பிள் கேட்கறாங்க, வாங்கன்ட்டு கூப்பிடுறேன். எஸ், வேணும்னா வேணும்னு போடுங்க. இஸ் மேக்கிங் ஆல்மோஸ்ட் 5 to 7 lakh a month. ஐயோ தனுஷ் ப்ரோ எல்லாம் அப்பாயின்ட்மெண்ட் எல்லாம் கிடைக்காது ப்ரோ. ஐயோ நான் கூப்பிட்டா வருவாரு. நீங்க கண்டிப்பா வருவாரு. ஆமா ஆமா வருவாரு. ஆனா கண்டிப்பா வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி நிறைய பிஸியா இருக்காரு. ஸோ நான் கூப்பிடுறேன், எப்போ அவர் ஃப்ரீயா இருக்காரோ அப்போ வந்து பண்ணட்டும். யாருக்கெல்லாம் வேணும்ன்றங்க எஸ்ன்னு போடுங்க. ஏன்னா தனுஷ் ப்ரோ யாரு? தனுஷ் ப்ரோ ஆக்டர் தனுஷ் ப்ரோ நிறைய பேர் இருக்கீங்க. நம்மளோட கேஸ் ஸ்டடி ஆல்ரெடி கொடுத்துருக்காரு அவரு. அப்போ வந்து கொடுக்கும்போது ஐ திங்க் 1.5 lakh ஒரு மந்த்துக்கு அச்சீவ் பண்ணியிருந்தாரு. இப்போ இஸ் மேக்கிங் 5 to 7. எக்ஸாக்டா என்னான்ட்டு இப்போ நான் கேட்டு சொல்றேன். ஓகேங்களா? தனுஷ் வேணும். எஸ். ஸோ வேற கொஸ்டின்ஸ் கமான் கைஸ். இன்னொரு 2 to 5 minutes. நீங்க எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? லைக் அவுட்ரீச்சால வேற ஏதாவது கிளைண்ட் இருக்கு, எதுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? அவுட்ரீச்சால வேற ஏதாவது?
அவுட்ரீச் தான். நான் வந்து இன்ஸ்டால என்னுடைய பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா. சோ அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் போய் தான் கண்டென்ட் போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல இருந்து அனுப்பும்போது பெரிய ரெஸ்பான்ஸ் வரல. வேற அந்த பேஜ் வந்து கொஞ்சம் ஆத்தென்டிக்கா இருக்கும்ன்றதுனால அதுல இருந்து பிராண்ட்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணுவேன். அண்ட் ரீச் அவுட் பண்ணதுல ஒரு சின்ன டிப் என்னன்னா, ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் ரீச் அவுட் பண்ணுவேன். ஏன்னா அவங்கதான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். சோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஒன்னு ரெண்டு மட்டும் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணும்போது நான் வந்து பெருசாவும் சார்ஜ் பண்ண மாட்டேன். பெரிய ஒர்க் லைக் 1000 2000 நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிறதுனால லைக் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பெரிய ஒரு பேக்கேஜா போகணும், நீங்க 15,000 எடுக்கணும் அப்படி எல்லாம் இருக்காது. ஒண்ணு கேட்டாலும் ஒண்ணு பண்ணுவேன், 30 கேட்டாலும் 30 பண்ணுவேன் மந்த்துக்கு. சோ அதனால கமிட் ஒன்னு ரெண்டு ட்ரையல் பண்ணுங்கனாலும் பண்ணி கொடுத்துருவேன். சோ அப்ப என்ன உங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. ரெண்டாவது யூ நோ வேர் டு பிட்ச் இன். எந்த மாதிரி கிளைண்ட் வந்துட்டு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி அட்வர்டைசிங்க்கு அப்படின்னு தெரியறதுனால அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா கிராக் பண்ணலாம். அது நீங்க மெட்டாக்குமே ட்ரை பண்ணலாம். சூப்பர், கிரேட். சிஸ் எல்லாருமே கேக்குறாங்க இன்ஸ்டா ஐடி என்னன்னு கேக்குறாங்க. அனுப்புறேன், எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன் குரூப்ல. ஷூர். கிரேட். So any potential clients approach பண்ணனும். noted. Yes, first client experience பத்தி சொல்லுங்க. first client ஓட experience பத்தி சொல்லுங்கன்றாங்க. first client ஓட experienceனு பாத்தீங்கன்னா எதுல மெட்டால கேக்குறீங்களா, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ல கேக்குறீங்களா? ஏதாவது சொல்லுங்க. first client உங்களுக்கு first client இவங்க தானா, அது அவங்க பத்தி சொல்லுங்க சிஸ். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் பாத்தீங்கன்னா மெட்டாக்கு தான் ரன் பண்ண, மெட்டா தான் எடுத்தேன். அது வந்துட்டு ஒரு பார்லர் அம்பத்தூர்லயே ஒரு சலூனுக்கு தான் எடுத்தேன். பட் அவங்களுக்குமே நான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். மெட்டாக்கு தான் பண்ணாங்க. பட் நான் ஃப்ரீயாவே வந்துட்டு ஆல்ரெடி நான் 2 years இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறதுனால என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் ஒரு 300-400 இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. சோ அதுல ஒரு சீப் அண்ட் பெஸ்டா ஒரு 2-3 வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன் ஃப்ரீயாவே. சோ அதை வச்சு மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணேன். சோ நல்லாவே ஓடிச்சு. சோ அதுதான் என் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மற்றபடி நீங்க ஸ்பெசிபிக்கா என்ன கேட்க வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படியே ஆன்சர் பண்ணுவேன். சூப்பர் சிஸ். இப்போ ஃபியூச்சர்ல யாருக்கான இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தேவைன்னா எப்படி பண்ணி தருவீங்க அது சொல்லுங்க. யாரா இங்க இருக்கிற பீப்புளுக்கு இல்ல அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தேவைன்னா நீங்க என்ன, வாட் இஸ் த ஸ்டெப்ஸ் தட் யூ டு so that they can approach you? ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீஷ் என்னன்னு பாப்பேன். அவங்க ஃபுட்டா இல்ல ஃபேஷனா வாட் எவர் பாப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க பட்ஜெட்டும் கேட்டுப்பேன். சோ ஒரு 5 to 10 இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அனுப்புவேன் கிளைண்ட்டுக்கு. சோ அவங்க வந்து அவங்க பட்ஜெட்டுக்கும் அந்த ரீச்சும் இதெல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்து அவங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிருப்பாங்க. செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க கண்டென்ட், ஆஃபர், யூஎஸ்பிஸ் எல்லாம் வாங்கிட்டு எப்படி ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நானும் இன்ஃப்ளூயன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளைண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு வில் ஸ்டார்ட் தி வொர்க். அவ்வளவுதான். சூப்பர். இதுதான் நீங்க நம்மளோட 100-day சேலஞ்சிலும் இருக்கு. ஓகேங்களா? யூஎஸ்பி நீங்க பண்ண போற ஃபண்டமெண்டல் எங்கேயும் மாறும்போது நீங்க எந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. நீங்க ஈவன் பர்சனல் பிராண்டிங் சர்வீஸா கொடுங்க, இல்ல எந்த வீடியோ எடிட்டிங் சர்வீஸா கொடுங்க, எல்லாமே சேம் தான். அட் த எண்ட் ஆஃப் த டே they need something out of your service. that can be a sale, that can be a money, இல்ல டைரக்டா மணி வரணும், இல்ல டைரக்டா லீட்ஸ், அந்த மாதிரி கால்ஸ் ஏதாவது வரணும். ஓகேங்களா? எஸ், ரெக்கார்டிங்ஸ்ன்றது கிடைக்கும் நாளைக்கு உங்களுக்கு. இல்ல ஒருத்தர் வந்து 4-5 வாட்டி ஒரே क्वेश्चन போட்டார் சார். சிஸ்டர் உங்களுக்கு எவ்வளவு மந்த் ஆச்சு அச்சீவ் பண்ண ஆஃப்டர் 100-day சேலஞ்ச் கம்ப்ளீட்டிங் 1 lakh rupees அச்சீவ் பண்றது எவ்வளவு நாள் ஆச்சு? இல்ல நான் கன்சிஸ்டன்டா பண்ணவே இல்லைங்க. நாங்க ஆக்சுவலி லேண்ட் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம். சோ நிறைய பிரேக் எடுத்துட்டேன் நானு. சோ கன்சிஸ்டன்டா பண்ணதுன்னா ஒரு 3 months தான் பண்ணிருப்பேன். சோ மேபி 4 months பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ யா, உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல 4.5 month வந்து பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? கன்சிஸ்டன்டா ஜூன் தான். ஆமா. எஸ். சோ லைக் அவங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் இதுதான் சொன்னாங்க. போன கேஸ் ஸ்டடியிலும் தர்மா ப்ரோ சொன்னாரு. லைக் அவர் வந்து கன்சிஸ்டன்டா பண்ணல, ஆனா லாஸ்ட் 45 days கன்சிஸ்டன்டா பண்ணதுனால தான் இந்த நம்பர்ன்றது அவர் அச்சீவ் பண்ணியிருந்தாரு. 1 lakh I think 13,000 rupees per month. ஓகேங்களா? சிஸ்டர் அவங்கள தான் கன்சிஸ்டன்டா பண்ணல பிகாஸ் ஆஃப் சர்டன் ரீசன்ஸ். ஆனா இப்போ she is doing it. ஓகேங்களா? கன்சிஸ்டன்டா ஒரு 100 to 120 days she did it and she could able to make this money. ஓகேங்களா? ஸோ எஸ் கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் கொஷின்ஸ். வேற ஏதாச்சும் ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா கேளுங்க. பிகாஸ் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் பிடிச்சிங்களா, ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் இதுல கேட்கறாங்க. பாருங்க நம்ம பசங்க இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச் அதை பத்தி இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸா இல்ல இந்தியன் கிளைண்ட்ஸா? எல்லாமே லோக்கல் கிளைண்ட்ஸ், சின்ன சின்ன பிராண்ட்ஸ் தான். யாருமே பெரிய நான் இது ஒண்ணு நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிற விரும்புறேன். நாளைக்கு நம்ம லான்ச் செஷன் இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்சும் நான் இது சொல்லுவேன். ஓகேங்களா? நம்ம ஒருத்தர் அவர் இருக்காரா தெரியல, இருங்க நான் பாத்துடுறேன்.
அவர் வரமாட்டாரு. செஷன் இருக்காரா? இருங்க. இல்ல வரமாட்டாரு. இல்ல. ஓகேங்களா? ஸோ அவருக்கு ஏகப்பட்ட நாலேஜ் இருக்கு சேல்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இங்க நம்ம நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சிருக்காங்க சிஸ். ஓகேங்களா? என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எடுத்தா பிடிச்சா, அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, பிடிச்சா புளியா மரத்தை தான் பிடிக்கணும், அந்த மாதிரி தான் பிடிக்கணும்னு நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் தான், இந்தியன் கிளைண்ட்ஸ். இப்போ பாருங்க, லோக்கல் கிளைண்ட்ஸ் தமிழ்நாடுல இருக்கிற கிளைண்ட்ஸ் மட்டுமே வச்சுதான் she could able to make 1 lakh per month. ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் 1 lakh per month பண்றதுக்கு நம்ம லோக்கல் தமிழ்நாடுல இருக்கிற பீப்புளே போதும்பா. தமிழ்நாடுலயே நம்மளுக்கு 1000 கணக்கான பீப்புள் இருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை இருக்குது 5 கிளைண்ட். இப்போ சிஸ்டருக்கு 5 கிளைண்ட், தர்மா ப்ரோக்கு 5 கிளைண்ட் தான் சொன்னாரு நினைக்கிறேன். 5ல இருந்து 6 கிளைண்ட் சொன்னாரு. ஓகேங்களா? 5ல இருந்து 8 கைஸ் 10 போதுங்க. நான் 10,000 ரூபாய் தான் வாங்குறேன்னா 10 கிளைண்ட். ஓகேங்களா? யாராச்சும் ஒரு கிளைண்ட் கண்டிப்பா 30,000 40, இப்போ சிஸ்டருக்கு சொன்னாங்க பாத்தீங்களா, 30,000 40,000 ஒரு கிளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, அந்த மாதிரி மேஜரா அவங்க பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கு உங்களுக்கு 30,000 பே பண்ணாலும், உங்களுக்கு ரிமைனிங் கிளைண்ட் 20,000 15,000 எல்லாம் பே பண்ணாங்க. உங்களுக்கு 4-5 ஒரு 6 கிளைண்ட் தான் வேணும். ஓகேங்களா? இதை நீங்க தமிழ்நாடுலேயே எடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்க கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. வந்து செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, வீக்லி செஷன்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணுங்க, டவுட்ஸ் கேளுங்க, வேற எதுவும் தேவை கிடையாது. வித் தட் செட், லெட்ஸ் வைண்ட் அப் திஸ். எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ப்ரோ? சிஸ்டர், நீங்க பர் கிளைண்ட்டுக்கு எவ்வளோ? இது அருண் என்னோட பேர்ல தான் கேட்டிருக்காரு. எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க பர் கிளைண்ட்டுக்கு, பர் டேக்கு? அந்த மாதிரி பர் டே பாத்தீங்கன்னா ரொம்பலாம் பண்ண மாட்டேன், 4 to 5 hours தான், அவ்வளவுதான். இதுல வந்துட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு 1 hour சார்ட் பண்ணிப்பேன், அவ்வளவுதான். அண்ட் சாட்டர்டே சண்டேவுமே வந்து உட்கார்வே எல்லாம் டிராஃப்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணணும். நிறைய டிராஃப்ட்ஸ் வரும் எனக்கு. பிஃபோர் ரீல் ரிலீஸ் ஆக முன்னாடி நிறைய டிராஃப்ட் செக் பண்ணேன். அங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். சில பேர் டக்குன்னு இன்ஃபுளுன்ஸ் சிலது கரெக்டா கொடுத்துருவாங்க, சில இன்ஃபுளுன்ஸ் எல்லாமே சொதப்பி வைப்பாங்க. சோ நம்ம வேர்ட் பை வேர்ட் கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ரொம்ப அங்கதான் வந்து டைம் எடுக்குமே தவிர்த்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 கிளைண்ட்னா ஒரு 1 hour பர் டே மோர் தென் எனஃப் தான். அவங்க QC-ல தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க கைஸ். ஆக்சுவலா அவங்க அதான் சொல்றாங்க. சோ நோ வரி. அந்த கடைசி क्वेश्चन, நான் நியூ ஜாயினி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எதுவுமே தெரியாது. நீங்க சொன்ன எதுவுமே நீங்க என்ன பேசுறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. சோ நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், உங்களை மாதிரி என்னால அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு நிதிஷ் ப்ரோ. என்ன சொல்லுவீங்க நீங்க? கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம் ப்ரோ. இதுல என்ன, ஏன்னா நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இதுல பேக்ரவுண்ட் இல்லாம தான் வந்திருக்காங்க. சோ ஆப்வியஸ்லி கோர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் ப்ரோ. லைக் பாத்தீங்கன்னா ஸ்பூன் ஃபீடிங் தான். ஒரு பேஜ்ல எப்படி கிளிக் பண்ணணும், எங்க கிளிக் பண்ணணும்னு அவ்வளவு டீடைல்டா இருக்கும். சோ இவ்வளவு ஸ்பூன் ஃபீடிங் கழிச்சுமே நம்மளுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி இருக்கு நிறைய क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கு. சோ புரியலன்னா கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். சிம்பிள் சார். பிளஸ் இப்போ எல்லா டெக்னாலஜியும் இருக்கு, ChatGPT-ல இருந்து ப்ரொசெப்ட் எல்லாமே இருக்கு. சோ நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா இட்ஸ் ஈஸி தான். இட்ஸ் நாட் டெஃபினெட்லி நாட் டிஃபிகல்ட். ஆனா ஒண்ணு மட்டும் யூனிக்கா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கத்துக்கோங்க. அந்த யூனிக் திங் மத்தவங்க பண்ணாதது நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத யோசிச்சீங்கனாலே நிறைய பேர் உங்ககிட்ட வர ஆரம்பிப்பாங்க. ரிப்பீட்டா இருக்கும், அதுவும் பாத்துக்கோங்க. யூனிக்கா ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா எவ்ரிதிங் நாம சொல்றதுதான். நேத்து கூட நம்ம செஷன்ல ஒண்ணு சொன்னோம், நம்ம அன்னடே சேலஞ்சில. நம்ம உயிர் எப்போ நிக்கோனா நம்ம பிரீத்திங் நிக்கிறப்போ, நம்ம ஏர்னிங் எப்போ நிக்கோனா நம்ம லேர்னிங் நிக்கிறப்போ. ஓகேங்களா? ஸோ நம்ம லேர்னிங்ன்றது எப்பவும் போயிட்டே இருக்கணும். நான் கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்பேன். நிர்மல் ப்ரோ லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யாரெல்லாம் பெருசா அச்சீவ் பண்றாங்களோ அவங்களாம் லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாருமே பண்ணிட்டோம், நான் எனக்கு எல்லாமே தெரியும்ன்றவங்க ரியலாவே யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறவங்க வந்து சும்மா பொய்யா சொல்றாங்கட்டு. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸா லேர்ன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாம என்னென்னலாம் அப்டேட் பண்ண முடியும் நம்ம எல்லாம் அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? என்னென்ன கொடுத்தா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா நீங்க எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இன்ஃப்ளூயன்சர், அவரு சிஸ்டர் வந்து இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. இன்ஃப்ளூயன்சருக்கு ஓகேங்களா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வச்சு தேவைப்படுற பிராண்ட்ஸுக்கு கொலாபரேட் பண்ணி வச்சு அவங்களும் அதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் இவங்க ஒர்க் பண்ணி கொடுத்து சேல்ஸை கொண்டு வராங்க. Did she took any assistance? லைக் நீங்க ஏதாச்சும் அசிஸ்டன்ட் வச்சிருக்கீங்களா இல்ல எப்படி சொல்றீங்க? யாரு ப்ரோவா? என்ன பேரு தெரியல. அவங்க கூட யாரா ஒர்க் பண்றாங்களா? சிஸ்டர் கூட யாரா ஒர்க் பண்றதுக்கான இருக்கீங்களா இல்ல நீங்க? இப்போதைக்கு இல்ல. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி நான் அந்த பிராண்ட், ஃபேஷன் பிராண்டுக்கு நான் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருந்ததுனால என்கிட்ட ஒரு பெரிய 300-400 இன்ஃப்ளூயன்சர் கான்டாக்ட் இருக்கு. சோ அதை வந்து நான் நீ ஸ்பெசிஃபிக்கா எடுத்து கொடுத்தாலே மோர் தென் எனஃப் தான் எனக்கு. சோ அதனால எனக்கு இப்போதைக்கு யாரும் அசிஸ்டன்ஸ் தேவைப்படல, லக்கிலி. சூப்பர். நான் இந்த ஆல்ரெடின்னு வேர்டை நான் இப்ப கேட்டா யூஸ் பண்ணும்போது எனக்கே சிரிப்பா வரும் சிஸ். அந்த பாலகிருஷ்ணா பண்ண ஒரு இது
ऑलरेडी हमने बोल दिया, इसके बारे में ऑलरेडी हमने बोल दिया. காசன் கியான்றதே அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணும்போதே அங்க போகுது மைண்ட் எனக்கு. நீங்க யூஸ் பண்ணும்போது எனக்கு அங்கதான் போச்சு. கிரேட். லெட்ஸ் வைண்ட் அப் திஸ் லைவ் கேஸ் ஸ்டடி. நெக்ஸ்ட் வீக்கு இன்னும் 2 இருக்கு லைவ் கேஸ் ஸ்டடி, அட்டென்ட் பண்ணலாம். அதே மாதிரி தனுஷ் ப்ரோ நான் கேட்குறேன். ஸோ எப்போ அவர் ஃப்ரீயாக இருக்காரோ அந்த டைமில் வந்து லைக் யூ வில் கம் அண்ட் யூ வில் கிவ் அ கேஸ் ஸ்டடி ஃபார் யூ கைஸ். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகுங்க. ஏன்னா அவரும் அவ்வளோதான் 2-3 கோர்சஸ் படித்த ஒரு பர்சன். ஓகேங்களா, 2-3 ஒரு கோர்ஸ் படித்து நான் எதுவுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு நம்ம சேலஞ்சில் படித்து லைக் யூ டிட் இட். ஓகேங்களா, நம்மளோட 5 டே சேலஞ்ச் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு 5 டே சேலஞ்ச் எல்லாம் இருந்துச்சு. ரைட்டுங்களா, அந்த 5 டே சேலஞ்ச் எல்லாம் ஒரு அட்டென்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா, ஸோ எஸ் ஷேர் பண்ணுவோம், யூடியூப்ல வரும். ஓகேங்களா சிஸ், நம்ம எல்லாருக்கும் ஒன்று என்ன சொல்லணும்னு என்ன சொல்லிடுங்க. விஜய் ப்ரோ யாரோ ரொம்ப நேரமா கை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அது மட்டும் ஆன்சர் பண்ணிரலாமா? எஸ் ஷூர். விஜய் ப்ரோ, விஜய்னு பேர் வச்சாவே நான் ஓகே சொல்லிடுவேன். சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ போக்குல ஒரு அடியா எனக்கு இது ப்ரோ அடியில பாராட்டிட்டு போயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு. சரி சரி சொல்லுங்க ப்ரோ, என்ன கொஸ்டின்? நீங்க சொன்னது எல்லாமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப வந்து ஒருத்தவங்ககிட்ட ஒரு கிளைண்ட்ட வந்து நீங்க இது பண்றீங்க, யாருன்னே தெரியல, அவங்ககிட்ட டைரக்டா போய் அப்ரோச் பண்றீங்க. அவங்க வந்து ஒரு கிளைண்டா மாறுறதுக்கு முன்னாடி அவங்க கிளைண்டாவே வரல. இன்கேஸ் வந்து உங்ககிட்ட இருந்து நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில பேர். என்கிட்டலாம் வந்து கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப என்கிட்ட இருந்து நீ எவ்வளவு சர்வீஸ் சார்ஜ் வாங்குவ அப்படின்னு கேட்டா, நான் ஒரு 10,000 அவங்ககிட்ட இந்த சர்வீஸை நான் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு வந்து நீங்க 10,000 சர்வீஸ் சார்ஜ் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா அவங்க வந்து நம்ம சர்வீஸ் சார்ஜ் வந்து அவங்க கால்குலேஷன் போட்டுறாங்க. அப்படின்னா நீ 10 லட்சம் வாங்கணும் அப்படின்னா அதுவே 1 லட்சம் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து இது வந்து என்னோட சர்க்கிள் நடந்தது சொல்றேன் நான். ப்ரோ அப்போ நீங்க சாரி நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலா இது கொஸ்டின் கிடையாது, நானே அது நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி யாரும் கேட்டது கிடையாது. யாரும் கேட்டது கிடையாது. உங்களை யாரும் கேட்டுருக்காங்க நீங்களும் சொல்லுங்க. அப்படி கேட்கிற பர்சன் வந்துட்டு அவங்க பிசினஸே பண்ணல. அவர் பாவம் 5-5 10 வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நான் சில பேர் இருப்பாங்க, ஓ ஓகே அப்போ இந்த பிசினஸ் நல்லா இருக்கே, 10 பேர்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கினா 1 லட்சம் ரூபாய், அப்போ நாமளும் இந்த பிசினஸ் வந்துடலாம் அந்த மைண்ட் வந்திருக்கும். அந்த மாதிரியான பிசினஸே பண்ணலாம் ஆக்சுவலா. சரிங்களா, எதனா கிளாமிங் பண்ணலாமா எதனா பண்ணலாமான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க பீப்புள். அதான் உண்மை. நீங்க எதனா டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் உள்ள சம்பளம் நம்மளுக்கு பெயின் சால்வ் ஆகுதா இல்லையன்றதை நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா, அதுதான் கரெக்டான மெத்தடும் கூட. ஒரு ஹோட்டல் வைக்கிறாங்க, நல்லா இது பண்றாங்க, நமக்கு ஹோட்டல் இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நீங்க ப்ராப்பரா பண்றீங்களா, அவங்களுக்கு எவ்வளவு ரெவன்யூ நீங்க எடுத்து கொடுக்க போறீங்க. இப்ப நீங்க 10,000 ரூபாய் சார்ஜ் பண்றீங்க, அது மூலமா உங்க கிளைண்ட்டுக்கு நீங்க வந்து 2 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்துல அவங்க அதை தான் பார்க்கணும். ஒரு ஜெனியூனான பிசினஸ் ஓனர் எப்படி இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? யோசிங்க. இப்ப எனக்கு நான் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் கிளைண்ட் கிட்ட, அவங்க எனக்கு பே பண்றாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து ஒன்ஸ் யாரோ 10 லட்ச ரூபாய் மந்த் கூட எடுத்து கொடுப்பேன். அதனால தே ஆர் ஹாப்பி டு பே. அப்ப நீங்க ரீச் பண்ணிட்டு இருக்க ரீச் பண்ண அந்த ஒரு பர்சன் தப்பான ஒரு பர்சன். அவரு ஒரு சரியான பர்சன் தான். நம்ம அன்னடி சேலஞ்ச் லிங்க் அனுப்பிச்சு விடுங்க இங்க சார். ஓகேங்களா, நம்மளுக்கு சரியான ஒரு பர்சன். ஓகேங்களா, அவங்க அவருக்கு விட்டுறது அந்த மாதிரி பீப்புள் நம்மளுக்கு தேவை கிடைச்சுமா நான் ஃபன் சொல்றேன். ஓகேங்களா, சோ சஞ்சய் ப்ரோ டைப் பாட்டை வச்சு டைப் பண்ணிட்டு இருக்காரு போல, அதே क्वेश्चन கட் காப்பி பேசு ப்ரோ. இருங்க, ஸ்மால் பிசினஸ் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னீங்க சிஸ். அப்போ அவங்க அப்ராக்சிமேட்டா 20K கொடுத்து இன்ஃப்ளூயன்சருக்கும் மணி கொடுத்து ஆடுக்கும் மணி எப்படி கொடுக்குறாங்க சிஸ்? வச்சிருப்பாங்க ப்ரோ காசு கண்டிப்பா. ப்ரோ இதெல்லாம் எப்படி நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நீங்க அவங்க கிட்ட மணி இருக்குமா இல்லையா அப்படின்றத கவலைப்பட தேவையில்ல. ஒரு பிசினஸ் கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத பண்ணுவாங்க, அதுல இருந்து ரிட்டர்ன் எடுப்பாங்க. 1 ரூபாய் போட்டு 2 ரூபா எடுத்தாலே அது ரிட்டர்ன் தானே ப்ரோ. யோசிங்க, 1 லட்ச ரூபா போட்டு அப்புறம் 2 லட்ச ரூபா எடுக்க போறாங்க, இல்ல 10 லட்ச ரூபா போட்டு 20 லட்ச ரூபா எடுக்க போறாங்க. அப்படி இருந்தா அதாவது பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணணும். பீப்புள் கிட்ட இருக்கும். தே ஆர் நாட் ரெடி டு, அதாவது நீங்க இன்னும் அந்த நம்பிக்கையை வந்து கொண்டு வரலன்றதுதான் உண்மையாவே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம். ஒருவேளை அவங்களே வந்து பிசினஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் இந்த மாதிரியான பீப்புள் சில பேர் இருப்பாங்க, எனக்கு வந்து நான் காசே போட மாட்டேன் எனக்கு வரணும், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு வரணும். அது கரெக்டான ஆடியன்ஸ் கிடையாது, கரெக்டான பீப்புள் கிடையாது. அவங்க கரெக்டான மைண்ட் செட்ல இன்னும் வரவே இல்லை. நீ ஒரு கரெக்டான ஒரு பிசினஸ் பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதுல இருந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கும் கிளாரிட்டியோட இருப்பாங்க. நீங்க அதை கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய வேலை. அதுதான் வாணி சிஸ்டர் பண்ணிருக்காங்க, அதான் தனுஷ் ப்ரோ பண்ணிருக்காரு. அதனாலதான் 2 பேரும் ப்ரோ ஆயிருக்காங்க. நானும் சரி அருண் ப்ரோ சரி அதை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நாங்களும் ப்ரோ ஆயிருக்கோம். நீங்களும் அதை தான் பண்ணணும், நீங்களும் அப்படிதான் ப்ரோ ஆவீங்க. சரிங்களா? ஸோ எஸ் நெக்ஸ்ட் கோல் என்ன? என்னோட கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் இருக்கு. என்னோட கோல் மீன்ஸ் இதுதான் என்னோட கோல்ன்ட்டு நீங்க என்ன வச்சிருக்கீங்க?
கோல் இல்ல ப்ரோ, நான் வந்து 5 lakhs எடுக்க போறேன் அந்த மாதிரி எல்லாம் கோல் வச்சுக்கல ப்ரோ. எனக்கு வந்துட்டு அவர் தனுஷ் ப்ரோ சொன்னாரு, தனுஷ் ப்ரோ சொன்னாரு நான் 5 lakh per month அச்சீவ் பண்றேன் ப்ரோன்னு சொன்னாரு. அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. இல்ல ப்ரோ, எனக்கு வந்துட்டு ஐ நீட் டு ஹேவ் திஸ் பேலன்ஸ் லைஃப். என் பையன் டோர்னமெண்ட்டுக்கு போகணும், எனக்கு ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ சம்பாதிக்கிறது இட்ஸ் மோர் தென் இனஃப். லைக் ரொம்ப டீசென்டான salary, இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி. லைக்லா இதுவே நான் வந்துட்டு என் கிளைண்ட்ஸுக்கு வந்து நிறைய கிளைண்ட் எடுத்தாலுமே டென்ஷன் தான் ப்ரோ. லைக் வி கான்ட் கரெக்டான இன்ஃபுளுன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. டிராஃப்ட் எல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். சோ அதெல்லாம் பண்ண முடியாது. மினிமலா பண்ணாலுமே குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து நல்லா இருக்கணும். என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும். சோ ஐ திங்க் இது எனக்கு மோர் தென் எனஃப் தான். இது வந்து ஒரு கீ டேக்அவேவா எடுத்துங்க. ஓகேங்களா? எல்லாருமே வந்து பணத்தை நோக்கி தான் ஓடணும்னு கிடையாது. என்னோட லைஃப் இதுதான். என் பையனோ, என் ஹஸ்பண்டோ, ஃபேமிலியோ, இது சுத்தி என்னோட லைஃப்ன்றது இருக்கணும். அதுல நான் ஹாப்பியா இருக்கணும். இப்போ வர்றது எனக்கு போதும்ன்ற பீப்புள் கம்மியான பீப்புள். தோஸ் ஹூ சே தட் அவங்க நிறைய கண்டிப்பா வந்து அவங்க லைஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை. ஓகேங்களா? எனக்கு இது போதும். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 2 lakh வருதா? ஓகே, இதே வச்சு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒர்க்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணாம இந்த ஒர்க்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ரொம்ப பண்ணாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு எனக்கு ஒரு 1.5 lakh வருதா 2 lakh வந்துச்சுன்னா கிரேட். அது அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நினைக்கிறேன். குட் சிஸ், இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு நான் என்னோட ஃபேமிலி பார்த்துக்கணும், எனக்கு டைம் ஒரு 2 hour 4 hour 5 hour இருக்கு, நான் இந்த அளவுக்கு ஒரு 50,000 ரூபாய், சில பேர் 50,000 ரூபாய் யாருக்கெல்லாம் கைஸ், நான் சும்மா ஜஸ்ட் கொஸ்டின் போடுறேன். ஜஸ்ட் அதுவும் வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா உமனுக்கு போடுறேன். ப்ரோ நான் 50,000 ரூபாய் மாசத்துக்கு சம்பாரிச்சா போதும் ப்ரோ, நான் எவ்வளவு பேர் இருக்கீங்க போடுங்க, எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூட வேணாம் ப்ரோ. ஆக்சுவலி நானே அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ. என் ஃபர்ஸ்ட் டார்கெட் 50, டீசென்ட்டான salary 50 இஸ் மோர் தென் எனஃப் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் காட்ஸ் வேஸ் இட் கெப்ட் ஆன் ஹேப்பனிங். அவ்வளவுதான். கரெக்ட் பாருங்க, நிறைய பேருக்கு 50,000 ரூபாய் போதும். 50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் நம்ம பண்ண முடியும்ன்ற ஒரு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாம நிக்க முடியும், நம்ம கால சொந்த காலம் நிக்க முடியும்ன்றது நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அப்போ 1 lakhன்றது எனக்கு போதும்ன்றது இட்ஸ் அ குட் ஒன்லி ப்ரோ. சிஸ் தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் லைவ் கேஸ் ஸ்டடி. நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி நம்ம யோசிக்கணும். அது ஒரு கீ டேக்அவே தான். நீங்க சொல்ற மாதிரி இன்ஸ்பயர் ஆகாது ப்ரோ. நிறைய நான் வந்து வெல் செட்டில் ஃபேமிலி அந்த ஆங்கிள் நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா யாருக்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அவங்க மட்டும் ஐன்னு போடுங்க கைஸ். எஸ், நானும் ஓகே இந்த மாதிரி திங்க் பண்ண முடியும். சிஸ்டர் சொல்லல எனக்கு 3 lakh 5 lakh per month பண்ணணும்ன்றது ஆசையை சொல்லலாங்க. ஓகேங்களா? she said what she needed in her life. ஓகேங்களா? அவங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும் எனக்கு எவ்வளவு வேணும், நான் எவ்வளவு ஒர்க் பண்ண முடியும், என் ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும், பையனுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்துலயும் அவங்க ஆல்ரவுண்டரா இருக்காங்க. ஓகேங்களா? எப்படி நம்ம தலை தோனிக்கு ஓகே லாஸ்ட்ல 6 பால் அச்சிடலாம் 6 பரவாயில்ல, ஏதோ ஒரு 5 பால் அச்சிடலாம் இல்ல 4 பால் அச்சிடலாம்னு காமா இருக்காங்க. பாத்தீங்களா? அந்த மைண்ட் செட்ன்றது எல்லாருக்கும் வராது. ஸோ அதே மாதிரி தான் சும்மா சொல்லல, அந்த மாதிரி மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்காது சிஸ். இது வந்து கண்டிப்பா நிறைய ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் தான். இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து ஓகே எனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும், பீப்புளுக்கு இந்த அச்சீவ் பண்ணணும்னா நான் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேலஞ்ச் பீப்புள் எல்லாம் இது பண்ணிட்டாங்கன்னா நான் இந்த பர்டிகுலர் திங்ஸ் எல்லாம் நான் விட்டு நான் லைக் ஐ டூ ஹேவ் அதர் விஷன்ஸ். எனக்கு வேற மாதிரியான லைஃப் வாழணும், எனக்கு வேற மாதிரி திங்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம வாழணும். தவிர எனக்கு என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் எனக்கு தெரியும். அடுத்த வருஷம் நான் என்ன பண்ண போறேன்றதும் எனக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த கிளாரிட்டின்றது எப்போ இருக்கும்னா when you have all the things like ஓகே இது நம்ம பண்ணியிருக்கோம், இது நம்ம போதுமா இல்லை வேணுமா, இன்னும் நெக்ஸ்ட் வேணுமா, இல்லை வேற என்ன வேணும். ஓகேங்களா? வேற என்ன வேணும்னா அது எனக்கு எப்போ வேணும், எனக்கு அதை நான் எப்படி பண்ணணும், அதை அச்சீவ் பண்றதுக்கு நான் என்னன்னா எனக்கு ஸ்கில் வேணும், இல்லை என்னோட கூட இருக்கிற பீப்புள் ஸ்கில் வேணும். அப்படி யோசிங்க. ஓகேங்களா? நாங்க சொல்றது ஒன்று தான், திங்கிங் தான். உங்களோட திங்கிங், உங்க டெய்லி ரொட்டீன் சொல்லுங்க. நான் தூங்குவேன், சாப்பிடுவேன், தெம்பில்ல ப்ரோ. ஓகேங்களா? தெம்பில்ல ப்ரோ, அந்த மாதிரிதான் தூங்குவேன். நீங்க 21 கிலோமீட்டர் மாரதான் ஓடுவாரு அருண் ப்ரோ. அதுக்கப்புறம் ஜிம்ல போய் ஒரு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு டயட்ல ஃபாலோ பண்ண அத ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. I go for a walking family கூட and clients learning work இது மாதிரி இதுதான் இருக்கும். I don't go for like ஒரு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனே ஒரு 2-3 மாசத்துக்கு எப்பயாவது கூப்பிடுவான், போய் ஒரு 2 hour பேசிட்டு வருவேன். ஸோ அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு எந்த ஒரு இது கிடையாது, ஒரு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, எந்த ஒரு அவுட் சைடு இந்த திங்ஸ் எதுவுமே கிடையாது. என்னோட லைஃபே வந்து வீட்டில் தான் இருக்கு. நிறைய வீட்டு உங்க கூட கிளைண்ட்ஸ் கூட இது நோக்கி தான் என்னோட இது இருக்கு. என்னோட லைஃப் அப்படிதான். நான் வந்து ஐ டிட் லைக் திஸ். எனக்கு இப்படி தான் பிடிக்கும். நிறைய இன்ட்ரோவர்ட் நான் நிறைய பேர் கூட நான் பேச மாட்டேன். எனக்கு எப்படி என்னோட லைஃப் தேவையோ நான் அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ சிஸ்டர் எப்படி வேணுமோ அவங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிங்க.
மற்றவங்களுக்காக சேஞ்ச் பண்ணிக்காதீங்க, காசுக்காகவும் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? சில திங்ஸ் காசு கொடுத்தாலும் நாங்கள் பண்ண மாட்டோம். அதில் வந்து சேல்ஸ் கால், எப்படி சேல்ஸ் கால் வந்து ஃப்ரீயாக சேல்ஸ் கால் நம்ம பேசுறது. நீங்கள் சொல்லுங்க, யாரா ஒருத்தரனா சொல்லுங்க, ப்ரோ நான் வந்து நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா போறேன், என்கிட்ட கால் நீங்கள் ஒரு வாட்டி பேசிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறம் 10,000 ரூபாய் போறேன்னா கூட நாங்கள் பேச மாட்டோம். 1 லட்ச ரூபாய் வருது, இல்லை 1 லட்ச ரூபாய் நான் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னா கூட நாங்கள் பேச மாட்டோம். ஓகேங்களா? வி ஹாவ் தட் விஷன். இதுதான் நாங்கள் பண்ணணும், இதுதான் நாங்கள் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கும்போது அதுதான் நாங்கள் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக நிறைய லைவ் கேஸ் ஸ்டடிஸ் அட்டன் பண்ண வைக்கணும். இதுலேருந்து நம்ம வாணிசிஸ்லேருந்து பார்த்து ஒருத்தர் நீங்கள் அச்சீவ் பண்ணாலும் அது வாணிசிஸ்க்கான சக்ஸஸ். அதை நீங்கள் ட்ரிபியூட்டாக நீங்கள் ஒரு கிரெடிட்டாக ஒன்று கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சிஸ்டருக்கு ஓகே அன்னைக்கு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நான் வந்து எடுத்த அந்த ஒரு தாட்னால நான் இது அச்சீவ் பண்ணியிருக்கேன்றதுக்கான ஒரு இது. ஓகேங்களா? சூப்பர். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் நாளைக்கு இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச், யாரெல்லாம் இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்சில் இருக்கீங்க அவங்க மட்டும் ஐசிசின்னு போட்டுருங்க கைஸ். இருக்கீங்க யாரெல்லாம் ஐசிசியில் இருக்கீங்க அவங்க மட்டும் ஐசிசின்னு போட்டுருங்க. ஸோ நாளைக்கு 11 AM சேலஞ்சுக்கு வந்துருங்க. மீன்ஸ் நம்ம செஷன் லான்ச் செஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அதில் பேசலாம். பாருங்க, அவர் ஐசியூன்னு போடுறாரு பாருங்க. லோகேஷ் சார் ப்ரோ உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, போய் படிங்க ஃபர்ஸ்ட். சொல்லிட்டு அவர் இன்டெரக்டா சொல்றாரு. எக்ஸாம் தான் ஐசியூன்னு சொல்றீங்களா? படிங்க ப்ரோ, நல்லா படிங்க ப்ரோ. அது என்னோட ஓகே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனடேஸ் சேலஞ்ச் அது ஐசிசி இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அது உங்களுக்கு இப்போதைக்கு நீங்க கிளியர்லயே நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்ன இருக்க போது, அங்க என்ன இருக்கு. இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸை மட்டும் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், அது இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் மட்டுமா கிடையாது, இந்தியன் கிளைண்ட்ஸும் எடுக்கிறதுக்கான இருக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ். தோஸ் ஹூ ஹவ் ஜாயின் கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு லான்ச் இருக்கும். தோஸ் ஹூ டிட் நாட் ஜாயின், லைக் ரீசெண்டாக தான் நம்ம 100 days சேலஞ்சில் போயிருக்கேன்னா சேர்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் லேட்டரான வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் when you achieve something in this. ஓகேங்களா? let's see it in our next live case study. thank you sis. நீங்க சொன்னீங்க, நான் கேட்டேன் வாங்க சிஸ், நீங்க வந்தீங்க. வரேன் ப்ரோ, நான் வந்து நான் வரேன்ட்டு வந்தீங்க. நான் நிறைய பேருக்கு அதை தான் கேட்பேன். இப்போ நெக்ஸ்ட் லைவ் கேஸ் ஸ்டடி யார் வரீங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு போய் நம்ம மூவ் பண்ணலாம். நான் வரேன்ட்டு போடுங்க, நான் வரேன்ட்டு. யார் நெக்ஸ்ட் லைவ் கேஸ் ஸ்டடிக்கு ஆஸ் அ சக்சஸர், லைக் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனை நான் வரேன்றது அவங்க மட்டும் நான் வரேன்னு போடுங்க. ஐ எம் கம்மிங். எஸ், நான் வரேன்ட்டு எல்லாம் டைப் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு பேர் ஐ எம் கம்மிங். சூப்பர். இப்ப பாருங்க ஐ எம் வெயிட்டிங் போயிடுச்சு. எல்லாம் ட்ரைலர் பார்த்து வந்து இப்போ ஐ எம் கம்மிங் தெரிஞ்சிச்சு எங்கேருந்து வரீங்கன்ட்டு. சூப்பர். தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். நல்லா பண்ணுங்க. லைஃபையும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அந்த டிசைன் லைஃபை கரெக்டாக நல்லா வாழுங்க. நிறைய பேருக்கு வந்து உங்களால் முடிஞ்சது அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெல்லாம் சேல்ஸ் கொண்டு வாங்க. ஸோ அவங்களும் நல்லா க்ரோ ஆகட்டும், அவங்களோட பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகட்டும். விஷ் யூ த பெஸ்ட் சிஸ் இந்த 2026 அண்ட் ஈவன் அப்கமிங் இயர்ஸும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ சிஸ். தேங்க்யூ. Thank you. Happy New Year to everyone. தேங்க்யூ சிஸ். Thank you.